ட்ரம்ப் போர் நிறுத்தம் அறிவித்த சில மணி நேரங்களில் கப்பல்களை சுட்டுத் தள்ளிய ஈரான். ஹார்முஸ் ஜலசந்தியில் பரபரப்பு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நீடிப்பதாக அறிவித்த சில மணி நேரங்களிலேயே ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரானின் புரட்சிகர காவல்படை ஒரு சரக்கு கப்பல் மீது துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளது. காலை சுமார் 7:55 மணி அளவில் நடந்த இந்த தாக்குதலில் ஈரானின் துப்பாக்கி படகு எந்தவித முன்னெச்சரிக்கையுமின்றி சரக்கு கப்பலை இலக்கு வைத்ததாக ஐக்கிய இராச்சிய கடல்சார் வர்த்தக நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஓமன் கடற்கரையில் சுமார் 15 கடல் மைல் தொலைவில் நடந்த இந்த தாக்குதலில் கப்பலின் கேப்டன் அறை பலத்த சேதமடைந்துள்ளது. அதிர்ஷ்டவசமாக இதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. பாகிஸ்தானில் நடைபெறவிருந்த அமைதி பேச்சுவார்த்தையில் ஈரான் பங்கேற்கப் போவதில்லை என்று அறிவித்ததை தொடர்ந்து இந்த மோதல் வெடித்துள்ளது. ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் கடல்வழி முற்றுகை இன்னும் விலக்கப்படாததே இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. ஏற்கனவே ஈரானின் தூஸ்கா என்ற கப்பலை அமெரிக்க கடற்படை சுட்டு பிடித்தது தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. இந்நிலையில் ஹார்முஸ் பகுதியில் ஈரான் நடத்தியுள்ள இந்த தாக்குதல் மத்திய கிழக்கில் மீண்டும் போர் பதற்றத்தை உச்சத்துக்கு கொண்டு சென்றுள்ளது. முற்றுகை நீக்கப்பட்டால் மட்டுமே பேச்சுவார்த்தை சாத்தியம் என்பதில் ஈரான் பிடிவாதமாக உள்ளது.